என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம். மகா பெரிவாளோட கதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மகா பெரிவா நமக்கு வழங்கி இருக்கும் ஒரு உபதேசம் என்னன்னு பார்க்கலாமா? ஒருத்தருக்கு நமக்கு இப்போ ஒரு கஷ்டம் வந்துடுத்து, நம்ம என்ன சொல்கிறோம்? எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை அப்படின்னு கடவுளை தான் நம்ம திட்டுறோம். அனாவசியமாக நம்ம கடவுளை திட்டுறோம். எதுக்காக பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு வேளையாவது அல்லது படுத்துக்கிற நேரத்திலையாவது அன்றைக்கி நம்ம செஞ்ச காரியங்களை அலசி பார்க்கணும். இன்றைக்கி என்னென்ன பண்ணினோம், என்ன தப்பு பண்ணினோம், என்ன நல்லது பண்ணினோம் அப்படின்னு அதை முன்னாடி அதை யோசிக்கணும். அன்னன்னைக்கு நம்ம என்னென்ன தப்பு செஞ்சுருக்குறோங்கிறத அதை ஒரு டைரியில் எழுதி குறித்து வச்சுக்கோங்க. நம்ம பண்ணுற தப்பை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. அந்த தப்பை அடுத்த நாள் முதல் நம்ம செய்யாமல் இருக்க ட்ரை பண்ணணும். இதற்கு தேவையான தைரியமோ புத்தியோ கடவுள் நமக்கு தரணும் அப்படின்னு மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சுருக்கிற தப்பெல்லாம் நாமே நினச்சி அலசி பார்க்கும்படியான சந்தர்ப்பத்தை ஒரு சக்தி நமக்கு கொடுத்துருக்கு. அதை பராசக்தி இடத்துல, அம்மா நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யக்கூடாது, அதுக்கு நீதாம்மா தைரியத்தையும் புத்தியும் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த மாதிரி தப்பு செய்கிற பெரும்பாலவர்கள் என்ன பண்ணுறா, பொதுவாக நாங்கள் செஞ்ச தப்புகளெல்லாம் மறந்துட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணுவதன் பயன் எனக்கு கஷ்டம்தானா, அவர் என்னை கவனிக்கவே இல்லையே அப்படின்னு துக்கப்பட வேண்டியது. சுவாமிக்கு கண்ணே இல்லை, நான் சொல்கிறதெல்லாம் அவர் காதே கேட்கலை அப்படின்னு சாமியை தான் திட்டுறோம். நம்ம செய்கிற நல்ல காரியங்களை தங்களிடம் உள்ள நல்ல குணங்களை மட்டும் நினச்சி பார்க்கறதுனால இப்படி சுவாமிகளிடம் கோபம் பட்டுக்கிறோம். கோபம் வரக்கூடாது என்றாக்க என்ன செய்ய வேண்டும்? நாம் என்னென்ன கெட்ட காரியங்களை செஞ்சுட்டு இருக்கோம் என்பது நமக்கு தெளிவாக தெரியும். நம்ம பண்ணுற கெட்ட காரியம் என்னன்னு நல்லா தெரியும். இவ்வளவு கெட்ட காரியங்கள் பாவங்கள் செய்கிற நமக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்க எந்த வகையிலையும் நியாயம் உண்டோ? கிடையாது. சௌரியமாக நம்ம வைக்கிறதுக்கு நியாயம் இருக்கா? அதுவும் இல்லை. ஆனால் நமக்கு பகவான் சாப்பிட சாப்பாடு, உடுக்கிறதுக்கு உடை, தங்கறதுக்கு இடம் கொடுத்து வசதியாக இருக்க மாதிரி தான் பகவான் நமக்கு வச்சுருக்க. அவர் கருணை அளவாக பெருசு. அதை அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் பகவானுக்கு. ஆனாக்க இதை செய்யலை அதை செய்யலைன்னு பகவானை கோபிச்சு கொள்கிறோமே, அது நியாயமா? எத்தனை பாவம் செஞ்சாலும் அவன் நம்ம அதிலிருந்து ஓரளவு காப்பாற்றுறார். அதை நினச்சி சந்தோஷம் அல்லவா படணும். நம்ம மகாபிரிவா சொல்கிறது எத்தனை சத்தியமான வார்த்தை. ஓரிரு நல்லதை செஞ்சுட்டோம், நிறைய தவறுகளை செஞ்சுட்டோம், கடவுள் நம்மை காப்பாற்றுவார் நம்புறது எந்த வகையில் நியாயம்? செஞ்சு தவறுகளை மறைப்பதற்கு சில நல்லதுகளை செய்த மாதிரி அளவு ஆகிடுறது. கடவுள் எனக்கு இவ்வளவு நல்லது செஞ்சு இருப்பதை நினச்சி சந்தோஷப்படுறமே தவிர கடவுளை தயவு செய்து திட்டக்கூடாது. எனக்கு அது பண்ணலை இது பண்ணலை, நான் அவ்வளவு ஸ்லோகம் சொல்கிறேன், இந்தந்த பூஜையெல்லாம் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு கடவுளை திட்டாதேங்கோ. நீங்கள் பண்ணுற தப்பை முதல்ல உணருங்கோ